மத்திய ஆயுதப்படையில் உதவி கமாண்டன்ட் பணிக்கான எழுத்துத் தேர்வு சென்னையில் 12 மையங்களில் நடைபெறுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இந்த மத்திய ஆயுதப்படையில் சேர்வதற்கான இந்த தேர்விலை 12 மையங்கள்ல எவ்வளவு பேர் எழுத இருக்கிறாங்க? விவரங்கள் என்ன? மத்திய ஆயுதப்படையில் காலியாக உள்ள 357 உதவி கமாண்டன்ட் பணிக்கான எழுத்து தேர்வு தற்போது சென்னையில் 12 மையங்களில் தொடங்கி நடைபெற்று இருக்கிறது. மத்திய ஆயுதப்படையான பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி ஆகிய ஆயுதப்படைகளில் மொத்தம் 357 காலி பணியிடங்கள் இருப்பதாக கடந்த மார்ச் மாதம் யுபிஎஸ்சி, அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன்படி இன்று எழுத்து தேர்வு சென்னையில் 12 மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது. குறிப்பாக சென்னை மாநில பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, எழும்பூரில் உள்ள மாநில பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட 12 மையங்களில் இந்த தேர்வானது நடைபெறுகிறது. மொத்தம் 3185 பேர் இந்த தேர்வில் பங்கேற்றுள்ளனர். காலையை பொறுத்தமட்டில் பொது அறிவு, கணிதம், ஆங்கிலம் கொள்குறி வினா அடிப்படையில் தேர்வானது நடைபெறுகிறது. பிற்பகல் 3 மணி நேரம் எழுத்து தேர்வு, அதாவது ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதும் எஸ்ஏ ரைட்டிங் தேர்வானது நடைபெறுகிறது. இந்த தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் அடுத்து உடல் தகுதி தேர்வு, அதில் வெற்றி பெறுபவர்கள் தொடர்ந்து நேர்முக தேர்வில் பங்கேற்று அதற்கு பிறகு அவருக்கு பயிற்சி வழங்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார்கள். இந்த தேர்வு நடைபெறுவதையொட்டி சென்னையில் உள்ள 12 தேர்வு மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்வர்கள் தீவிர சோதனைக்கு உட்பட்டு தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.